ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உளுந்து முறுக்கு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வந்து உளுந்து பச்சரிசிலாம் கடையில் அரைச்சி தான் நம்ம வந்து முறுக்கு சுடுவோம். இதனாலே நம்ம ரொம்ப நாள் சென்று முறுக்கும் சுடாமே இருப்போம். இப்போ நம்ம வந்து வீட்டிலையே உளுந்தை வச்சு கடையில் வாங்கின பச்சரிசி வச்சு எப்படி நம்ம வந்து முறுக்கு சுடுறதுன்னு பார்க்கலாம். நான் 1 டம்ளர் உளுந்து சேர்த்துருக்கு. இது வந்து 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். பாருங்கள், 1 மணி நேரம் ஊறிடுச்சு. இதை நம்ம வந்து 2 வாட்டி கழுவிடலாம். கழுவியாச்சு. கழுவுனதை நம்ம குக்கரில் போட்டு இது வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். ஒரு 3 விசில் விட்டால் போதும். நம்ம வந்து பருப்பு சாம்பாருக்கு வேக வைக்கிற மாதிரி வேக வச்சா போதும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் ஆறுனது கை வச்சு காட்டுறீங்க பாருங்கள், வெந்துருச்சு. இது நம்ம ஆற விட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். நம்ம வேக வச்சு எடுத்ததும் தண்ணி அதிகமாக அதில் இருக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்து உளுந்த வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைக்கணும். நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ நம்ம வந்து அரைச்ச உளுந்து வந்து எந்த பாத்திரத்தில் நீங்கள் வந்து முறுக்கு பிசைய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து பச்சரிசி சேர்க்கலாம். பச்சரிசி 5 டம்ளர் எடுத்திருக்கேன். இல்லை 1/2 கிலோ பாக்கெட்டாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் உளுந்து வந்து 1/2 கிலோ மாவுக்கு சரியாக இருக்கும். நான் வந்து 1½ ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டு சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. சரியாக இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேருங்க. கருப்பு எள்ளு 1 ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ இந்த எண்ணெய் சட்டியில் வந்து நம்ம வந்து ஒரு 1/2 டம்ளர் கணக்காக எண்ணெய் சேர்த்துடலாம். வாசனை இல்லாத எண்ணெயாக இருக்கணும். இது நல்லா சூடு பண்ணி இந்த மாதிரி மாவு வந்து ஒரு கரண்டியால் அப்படி கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதை வந்து நம்ம இந்த மாவில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு யாரும் கையை வச்சிடாதையோ, ஒரு ஸ்பூனால் கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு இந்த மாதிரி கையை வச்சு பாருங்கள். சூடு இல்லைன்னா அப்புறம் மாவு பிசையலாம். இப்போ வந்து மாவு வந்து நல்லா இந்த உளுந்து மேலே வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாவை பிசைஞ்சிடலாம். ரொம்ப அதிகமாக கொல கொலன்னு பிசைஞ்சிடாதீங்க. நம்ம முறுக்கு புளியிறப்ப இந்த மாவு வந்து எண்ணெயில் போகிறப்ப பிரிஞ்சிடும். மாவு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மாவு பிசைஞ்சாச்சு. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ வந்து முறுக்கு புளியறதுக்கு ஒரு தட்டு எடுத்துக்கலாம். நம்ம வந்து உரலில் வந்து இந்த மாதிரி எண்ணெய் தடவினீங்கன்னா முறுக்கு புளியிறப்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஓட்டைக்கரண்டியாக இருந்தாலும் நம்ம இதில் தான் முறுக்கு புளிய போகிறோம். அதனால் நான் வந்து இதில் எண்ணெய் தடவுறேன். இப்போ வந்து 3/4 லிட்டர் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடு வரட்டும். நம்ம வந்து இங்கே வந்து முறுக்கு புளிஞ்சிடலாம். இந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி லாஸ்ட்டில் இந்த மாதிரி தட்டி விட்டிங்கன்னா மாவு வந்து பிரியாது. இப்போ வந்து எப்படி எண்ணெய் சூடு வருதுன்னா சின்னதாக ஒரு மாவை போட்டு பாருங்கள். இப்போ வந்து எண்ணெய் சூடு வந்துருச்சு, நம்ம முறுக்கை சேர்த்துடலாம். இதுக்கு வந்து நம்ம ஒன்று போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்ட முறுக்கை நம்ம திருப்பிடலாம். பாருங்க, மாவு நல்லா உடையாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு முறுக்கு. நம்ம ஃபஸ்ட்டு போட்ட முறுக்கை எடுத்துடலாம். நான் வந்து ரொம்ப செவக்க விடலை, வெள்ளையாக தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.